சத்தியம் சாத்தியம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:31-32. செடியில் இணைந்திருக்கும் கொடிகள் அதிக கனிகளை கொடுப்பதை போல இறைவனில் இணைந்திருக்கின்றவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து தம்மில் நிலைத்திருந்து தன்னுடைய சீடராயிருக்க அழைக்கின்றார். யோவான் 8:31. யோவான் நற்செய்தியாளரை பொறுத்தமட்டில் சத்தியம் என்பது இறைவனை குறித்த இறை வெளிப்பாடு. அது இயேசு கிறிஸ்துவின் சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே உண்மையான ஒளி, அவரே உண்மையான திராட்சை செடி, அவரது உடலே உண்மையான உணவு, அவரது இரத்தம் உண்மையான பானம். இயேசுவில் வெளிப்படுத்தப்படும் சத்தியம் ஒருவரை அறியாமல் இருந்தது அல்ல, மாறாக பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகின்றது. யோவான் 1:9, யோவான் 15:1, யோவான் 6:55, யோவான் 8:31-32. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளவும் தம்மில் இறை உறவு கொள்ளவும் அழைக்கிறார். அவரை சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு சத்தியத்தை உணராதவர்கள் மட்டுமல்ல, உலகிற்கேற்ற சிந்தனை உடையவர்கள். யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் குமாரர் என்று அழைப்பதில் பெருமை கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உள்ளார்ந்த நிலையை உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். சத்தியமும் விடுதலையும் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே அடைய முடியும். இறை உறவில் வாழ்கிறவர்களுக்கு